ஓகே சார், குட் ஈவினிங். நான் வந்து ராமச்சந்திரன், திருவண்ணாமலையில் இருக்கேன். பிஜேபி ஸ்ரீரங்கம் மண்டலோட மீடியா விங் செக்ரட்டரியா இருக்கேன். நான் வந்து ரங்கநாதன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஸ்ரீரங்கத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. வெரி நைஸ் சார், நைஸ் டு மீட் யூ டுடே. சார், இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த வருஷத்துக்கான 8th இயர் பட்ஜெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ஜென்ரலி நானும் வாட்ச் பண்ண நல்லா இருந்தது. பட் ஆஸ் அன் ஆடிட்டர் ஐ வுட் லைக் டு நோ யுவர் வியூஸ். கண்டிப்பாக இட்ஸ் எ பியூட்டிஃபுல் பட்ஜெட். ஒரு குழந்தை வந்து 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி 3rd ஸ்டாண்டர்ட் இப்படி பண்ணுறச்சு 10th பாஸ் பண்ணுறச்சு அதுக்கு ஒரு பெரிய ஒரு எந்தூசிசம் கிடைக்கும். அதே போல தான் இந்த பட்ஜெட்டுங்கிறதும். அவங்க 8 வருஷம் பட்ஜெட்டில் முதல் பட்ஜெட்டில் வந்து 100% பர்ஃபார்மன்ஸ் தானே. இப்போ அடுத்த 250, 150, 200, 250 அப்படி மாதிரி ஒன்னொன்லி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க பட்ஜெட்டை பற்றி. இல்லை குறை சொல்ல மாதிரி இந்த பட்ஜெட்டில் எதுவும் கிடையாது. இட்ஸ் a beautiful budget and she has done a lot of things for so many sectors. Okay, beautiful. Generally ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற ஸ்கீம்ஸ்ல எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பங்கு இருக்கும். கண்டிப்பா. அது இல்லாம தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது இருக்கா? இதுல தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றது அப்படி பண்ண முடியாது. ஜென்ரலா வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்டா இங்க இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அந்த அக்ரிகல்ச்சருக்கு நிறைய பண்றாங்க இந்த வருஷம். நார்மலாக அக்ரிகல்ச்சருக்கு வந்து 3 lakh வரைக்கும் கேஷ் கிரெடிட் லோன் கொடுத்துட்டுருந்தாங்க. கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டுருந்தாங்க. அது இப்போ 5 lakhs என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹை ஈல்டிங் வெரைட்டியை என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டி வந்து நான் தான் நிறைய ஈல்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். வேறு என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் கூட கிடைக்கும். அக்ரிகல்ச்சர்ஸுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அக்ரிகல்ச்சர் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. அவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து லோ ஈல்டிங் வெரைட்டியோ அல்லது ஓல்டு வெரைட்டிஸே நீங்கள் திருப்பி ப்ரொடக்ஷன் பண்ணீங்கன்னா அவள் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. பட் அவங்க வந்து இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த பட்ஜெட்டில். ஓகே, அதனால அக்ரிகல்ச்சருக்கு நிறைய பெனிஃபிட். நீங்கள் சொல்ல நான் நோட்டீஸ் பண்ணேன். பட்ஜெட் ஸ்பீச் பிகினிங் ஷி எம்பசைஸ்ட் தி நீட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ். அதான் சொல்றாங்க அக்ரிகல்ச்சர் சைடு. இந்த பட்ஜெட்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா எல்லாருமே ரொம்ப வைடா வரவேற்கிறது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் சமாச்சாரம். கண்டிப்பா அது வந்து கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் பட்ஜெட், ப்ரீவியஸ் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இப்போ எப்படி இருக்கு? இஸ் இட் ஒன்லி ஃபார் சேலரி கிளாஸ்? மற்றவங்களுக்கு உண்டா? என்ன மாதிரி ரிலேட்டிவ் உண்டா? உண்டு, எல்லாருக்குமே உண்டு. முன்னாடி எப்படி இருக்குன்னா 5 lakh வரைக்கும் இன்கம் இருந்ததுன்னு சொன்னா ஓல்டு ஸ்கீம்ல இருந்தாக்க ரிபேட் இருந்தது, டாக்ஸ் கிடையாதுன்னு இருந்தது, நீ 0 tax. 5 lakhs கிராஸ் பண்ணும்போது இந்த டாக்ஸ் ரிபேட் இருந்தது கிடையாது. 2.5 அல்லது 3 lakhs அவங்களுக்கு ஃபுல்லா டாக்ஸபிளா இருந்தது. இந்த பட்ஜெட்ல அப்படி பண்ணல. அந்த 12 lakh மேல போனாலும் அந்த 12 lakh உள்ள ரிபேட் அவங்களுக்கு எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் வெல்கம் பட்ஜெட். சேலரி பீப்புளுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியல் விஷயம். சேலரி பீப்புளுக்கு 12.75 lakhs வரைக்கும் டாக்ஸே கிடையாது. அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த வேர்டிங் நானும் பார்த்தேன். மை क्वेश्चन இஸ் 12 lakhs and above 12 lakhs டாக்ஸ் கிடையாது அப்படின்னாக்கா 4 lakhs டாக்ஸ் கிடையாது. அப்புறம் 8 lakhs 5%, 8 to 12 to 10% அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன மீனிங்? அது இன்னும் நான் ஃபுல்லா பட்ஜெட்டை படிக்கல. நான் ஒரு பேசிக்கா தான் பார்த்துருக்கேன். நான் இப்போ ஒருத்தருக்கு 14 lakhs இன்கம் இருந்து வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஸ்லாப் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் டாக்ஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 4 lakh நில்லு, 4 to இந்த ஸ்லாப் இருக்கு 4 to 8 lakhs வந்து 20,000, 8 to 12 lakhs 40,000 போட்டுட்டு அந்த ரிபேட் அப்புறம் கழிச்சு. அது மாதிரி அதாவது அப் டு 12 lakhs இன்கம் காமிச்சா நோ டாக்ஸ், பட் அபவ் 12 lakhs காமிச்சா 4 lakhs டாக்ஸ். அப்படி இல்லை. அது மாதிரி எனக்கு நான் போன பட்ஜெட்ல அப்படி இருந்தது. இப்ப இதுல இருந்து டாக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி 60,000 கழிச்சுக்கணும் ரிபேட். அப்படியா? ஓகே ஓகே. அது வந்து அப்கோர்ஸ் நீங்க வந்து இன்னும் ஃபுல்லா படிக்கல. அதனால இட் இஸ் டூ early to give a complete picture of the budget. I will also go through that. I understand your point, but I have some gray areas in that. அத பத்தி நெக்ஸ்ட் இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் படிச்சு பார்த்தேன். நான் அந்த 87 year ரிபேட்ங்கிறது 60,000 உண்டு தான் அதுல இருக்கு. முன்னாடி வந்து அப்படி கிடையாது. 5 lakhs கிராஸ் பண்ணிட்டனால ஓல்டு ஸ்கீம்ல இருந்தாலும்
7 lakhல கிராஸ் பண்ணி நியூ ஸ்கீம்ல இருந்தாலும் அந்த ரிபேட்டுங்கிறது கிடைக்காது அவங்களுக்கு. பிட்வீன் 3 to 7 lakhs என்ன டாக்ஸோ டாக்ஸ் கட்டணும் ஃபுல்லாமே. இந்த பட்ஜெட்ல அப்படி அந்த 60,000 ரிபேட் கிடைக்கும் தான் போட்டுருக்கு. அப்படியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட இன்கம் வந்து 8,15,000 இருக்குன்னாக்க அதுக்கு ஃபுல்லா டாக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த 15,000 கூட போடுறோம், அது ஹெவியா டாக்ஸ் லைபிலிட்டி வந்துடும். அது வரக்கூடாது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ பிஃபோர் கோயிங் இன் டு தி பட்ஜெட் ப்ரொபோசல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ், இந்த இன்கம் டேக்ஸ் சமாஜத்தை இன்னும் ஒரு சின்ன சமாச்சாரத்தை மட்டும் கேட்டுக்கிறேன். வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறவங்க, ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சம் குட் ரிலீஃப் கொடுத்துருக்காங்கன்ட்டு I understood from finance minister's speech. What exactly it is? ஒருத்தருக்கு வந்து 4 வீடு இருக்கு அப்படின்னாக்க ஏதாவது ஒரு வீடை தான் ஒரு செல்ஃப் ஆக்குபைன்னு வச்சுக்க முடியும். 4 வீடு ஓன் யூஸ்க்கே வச்சிருக்கேன், ஒரு வீடு தான் செல்ஃப் ஆக்குபைன்னு வச்சுக்க முடியும். பாக்கி இருக்கிற 3 வீட்டை வந்து டீம்டு லெட் அவுட்னு அதுக்கு பேர். அங்க என்ன ஃபேர் ரெண்டல் வேல்யூ கிடைக்குமோ அதுக்கு இன்கம் டாக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். அச்சா ஓகே. இப்போ 2 வீடு நீங்க செல்ஃப் ஆக்குபைடா வச்சுக்கலாம்னு இருக்கு. இதுக்கு என்ன பேசிக் ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஹஸ்பண்ட் ஒரு இடத்துலயும் ஒய்ஃப் ஒரு இடத்துலயும் வேலை பார்ப்பாங்க. அப்படி வச்சு 2 பேருக்கு ஒரு வீடு கண்டிப்பா தேவைப்படும். 2 பேர் 2 வீடு இருக்கும். அந்த சிச்சுவேஷன் ஒரு வீடு மட்டும் எக்ஸாம்பிள் வச்சுட்டு இன்னொரு வீட்டை நம்ம வந்து டாக்ஸ் பண்ணினோம்னாக்க அவங்களுக்கு பேர்டன் ஆகும். அதனால அதை கொண்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் a good move. Okay, it's a good move. ஆனா 4 வீடு வச்சு 4 வீட்டு வாடகை விட்டிருந்தால் ஒன்ன செல்ஃப் ஆக்குபைன்னு எக்ஸாம்பிள் கிளைம் பண்ண முடியாது. 4 வீட்டு வாடகை விட்டுட்டு வாடகை வந்ததுனாக்க it should be treated as rental income. அதுக்கு டாக்ஸ் 4 வீட்டு டாக்ஸ் ஆகும். ஆனா 4 வீட்டையும் செல்ஃப் ஆக்குபைடா நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு வீடை மட்டும் தான் நீங்க செல்ஃப் ஆக்குபைட் ட்ரீட் பண்ண முடியும் பழைய வரைக்கும். ஆமா, இப்ப வந்து உங்களுக்கு புதுசா வந்து 2 வீடு நீங்க செல்ஃப் ஆக்குபைட் ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் a good development. One thing is long overdue னு சொல்லலாம். Better late than long overdue கிடையாது. கண்ட்ரியோட எகானமி நம்ம பார்க்க வேண்டியது. யாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க கேட்டா என்னுடைய சுயநலம் என்ன அப்படிங்கறத நான் பாக்குறேன். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க the country is ignored. As far as I am concerned, as far as BJP is concerned, as far as Nirmala Sitharaman is concerned, country is first. 100% right. Country is first. If the country is safe, the civilian will be safe. Probably this must be the reason for such delayed decision on this. இது டிலே கிடையாது. நம்ம கண்ட்ரியோட எகானமி வளர்ந்துட்டு இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த டிலே இந்த சென்ஸ் இந்த 10 வருஷம் இல்லாம இப்ப கொடுத்துக்கிறதுக்கு ரீசன் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். அப்படி இல்ல, ஏற்கனவே பண்ணினவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணினதுனால பழைய கவர்மெண்ட்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. 50-60 இயர்ஸ் ஆஃப் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணி நிறைய சப்சிடி கொடுத்துருக்காங்க. சிம்பிளி ஸ்பீக்கிங் இந்த கேஸ் சப்சிடி எடுத்துக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட 60,000 crores மேல அனானிமஸான கேஸ் சப்சிடி போச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். டீ கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலிண்டர் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சிலிண்டர்ல எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, உங்க ஒருத்தர் பேர்ல 10 சிலிண்டர் நீங்க வச்சுக்கலாம், யாருக்குமே தெரியாது. அது அந்த 10 சிலிண்டர் ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, பாக்கி 9 டீ கடையில கொடுத்துருப்பீங்க. இந்த டீ கடை 100 ரூபாய் பணம் கொடுத்துருவோம். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் கன்சியூம் ஆகுதுன்னு சொன்னா இவன் டேக் இட் ஃபார் 400 rupees. கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேல சப்சிடி கவர்மெண்ட்டுக்கு கையில இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவனுக்கு டீ கடைக்காரனுக்கு 400 + 100 ரூபாய் அந்த சிலிண்டர் இருந்தாலும் அவன் வேலை கொடுத்துருவாங்க. The tea கடை wala will be benefited. The individual who is owning the cylinder will be benefited. Government is the sufferer. So அந்த மாதிரி crores and crores of loss வந்து கவர்மெண்ட் வந்திருக்குன்றத இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து தான் அதை அன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆதார் பேஸ்டு ஒரு சிலிண்டர் தான் ஒரு ஆளுக்கு வச்சுக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு வந்து அந்த இதெல்லாம் குறைச்சு அந்த லாஸ் வந்து எப்படி மேக்கப் பண்றது. அதே போல பெட்ரோல் டீசல் வந்து வெளியிலிருந்து எல்லாரும் ப்ரொக்யூர் பண்றோம். வெளியில நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் எதுவுமே கிடையாது. இல்லை, இப்போ வெளியில வாங்கும்போது 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 80 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா ஃப்ரம் வேர் த 20 rupees கேன் பி பிளக்டு. கவர்மெண்ட் பே பண்ண முடியுமா? நம்ம வீடு எப்படியோ அப்படிதான் இந்த நாடுன்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து நம்ம வீட்டுல இன்னைக்கு மாசம் 10,000 வருமானம் வருது அப்படின்னா I have to spend less than 10,000 rupees. Okay. If I borrow money, that borrowing should be spent only for capital asset acquisition. Okay. அது ரெட்டின் மைனஸ், அதாவது குடும்ப மெயின்டெனன்ஸ் நம்ம செலவு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க நம்ம இந்த வீக் ஆகணும், நம்ம எக்கானமி வீக் ஆகணும்னு அர்த்தம். இதே ஒரு அசட் கிரியேட் பண்றோம்னா ஒரு அசட் இருக்கும், அது மாதிரி நம்ம கடன் வாங்கணும், சம்பாதிக்கிறத கடனை கட்டிட்டு அந்த அசட் நம்ம ரீட்டர்ன் பண்ண முடியும். இதே போல நாடு வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்குது அப்படின்னு சொன்னா they should try to use it for capital expenditure, capital creation. அதுக்கு பதிலா கேஸ் சப்சிடி, உர சப்சிடி இப்படி கொடுத்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை இவங்க எல்லாரும் வீக்கன் பண்ணிட்டாங்கன்றது யாரும் புரிஞ்சுக்கல. அது இந்த பட்ஜெட் இவங்க வந்ததுக்கு பிறகு அதுக்கு வந்து ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கரெக்டிங். அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த லாஸ் எல்லாம் மேக்கப் பண்ணது இந்த இது கொண்டு வர முடியாது, பண்ணிருக்காங்க, நல்லா தான் பண்ணிருக்காங்க. இன் எஃபெக்ட் நீங்க வந்து இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணக்கூடாது. பாரோயிங்ஸை வந்து எப்படி டொமஸ்டிக்ல அனுப்புறோம் அதே மாதிரிதான் கண்ட்ரிக்குமே
வெளிநாட்டுல நம்ம borrow பண்றோம்னா it should be spent for infrastructure development. Infrastructure டெவலப் ஆகும்போது கண்ட்ரியோடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், எக்கானமி பயங்கரமா நமக்கு வளரும். இந்த மாதிரி வளரும் போது முதல்ல ஒரு 10-20 வருஷம் கஷ்டமா தான் இருக்கும், எல்லாரும் கஷ்டமா தான் இருக்கும், பப்ளிக் கஷ்டமா தான் இருக்கும், சிவிலியனுக்கு. பட் கண்ட்ரியில பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் யார் மேனேஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் தெரியும். அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த எக்கானமி பயங்கர பூமுக்கு வரும்போது அப்ப இதெல்லாம் மக்கள் உணர்வாங்க, ரைட் பிஜேபி கவர்மெண்ட் செஞ்சது கரெக்ட் தான், சப்சிடி எடுத்து கரெக்டா அப்ப உணர்ந்துப்பாங்க. ஓகே, இப்போ பியூட்டிஃபுல். நீங்க இப்போ சொல்லும்போது எக்கானமிங்கிற ஆஸ்பெக்ட்ல 2 வார்த்தை சொன்னீங்க, ஹவு இட் ஹெல்ப்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த பட்ஜெட்ல கண்ட்ரிஸ் எக்கானமி ரிலேட்டடா என்னென்ன ப்ரொபோசல்ஸ் உங்க கண்ணில் பட்டது? ப்ரொபோசல்ல முதல்ல எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய என்கரேஜ் பண்றாங்க. எக்ஸ்போர்ட் ரூரல்ல வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணுன்றதுக்கான ஸ்டெப் இந்த கவர்மெண்ட் எடுத்துட்டே இருக்காங்க. பியூட்டிஃபுல். அதுக்கு மெயின் ரீசன் நான் சொல்றேன், இப்ப நீங்க எல்லாமே மெட்ராஸ் நோக்கி தான் நம்ம பயணம் பண்றோம். ராமநாதபுரத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு வேலை வரல, he has to travel to மெட்ராஸ், சென்னை. அதே மாதிரி மகாராஷ்டிரா எடுத்துன்னா அவர் பாம்பே தான் அவர் டிராவல் பண்ணணும். உள்ள இன்டீரியர் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் எங்கேயுமே இந்தியா கிடையாது. இப்போ வாஜ்பாய் வந்து சைனாக்கு போயிட்டு எப்படி எக்கானமி டெவலப் ஆச்சுன்னு பார்த்தா ரோடு நாங்கள் நிறைய டெவலப் பண்ணி வச்சிருக்கோம், எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்ல பண்ணிருக்கோம். ஸோ ராமநாதபுரத்தில் ஒரு பொருள் உற்பத்தி ஆச்சுன்னா இட் வில் ரீச் இன் வெரி ஷார்ட் ஃபார் டைம் இன் சென்னை. அங்கேருந்து நான் போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஸோ எங்க போர்ட் இருக்கோ, எங்க ஏர்போர்ட் இருக்கோ, அங்கே வந்து என்னுடைய பொருளை கொண்டு நான் ஷிப் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபாரினுக்கு எடுத்துன்னு போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஈஸியாக பண்ண முடியும், எங்களோட எக்கானமி அங்கேருந்து வளர்றது சொல்லி ரூரலாக அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ ஒரு சின்ன ஊர் எடுத்துப்பாங்க, அந்த ஊரில் ஒரே டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஒரு 100 கம்பெனி 1000 கம்பெனி அங்கே இருக்கும். ஸோ அதை வாஜ்பாய் போய் தான் சைனாவில் போய் அதை கண்டுபிடிச்சு வந்தாருங்க, வந்தால் இந்த குவாட்ரண்ட் ரோடு போட்டு கொடுத்தார். அதே மாதிரி இப்போ ராமநாதபுரம் மாதிரியோ புதுக்கோட்டை மாதிரியோ இந்த மாதிரி இந்த பக்கம் நாகப்பட்டினம் மாதிரி ஏரியாவில் வந்து ஒன்றும் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதுவும் கிடையாது. அந்த இண்டஸ்ட்ரியெலாம் வளர்க்கறதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப் எடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப் வந்து ஒரு நாளில் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேண்டி இருக்கிறதுக்கு அங்கேயே ரோடு ஃபெசிலிட்டி ரோடெல்லாம் போட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் மெட்ராஸ் ஹைவேல பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைஓவர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி திருச்சியிலேருந்து காரைக்கால் ரோடு போடுறது அரியலூர் வழியா எல்லாமே ஃப்ளைஓவராக தான் போட்டிருக்கான். ஏன்னா அது லேட்டஸ்டா போட்ட ரோடு அது. இப்போ இங்க மெட்ராஸ் திருச்சி காரைக்கால் அரியலூர் வழியா சிதம்பரம் அது ஃபுல்லா ஃப்ளைஓவர். எங்கெல்லாம் ஊர் வருதோ அந்த ஊரெல்லாம் கிராஸ் பண்ணாம பேரிகேட் வைக்காம ஃப்ளைஓவர்ல போற மாதிரி அவ்வளோ ஹை கார்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. சென்னை போறதுல வந்து அவ்வளவு பெரிய ஹை கார்டர் கிடையாது. பெரம்பலூர்ல ஒரு ஃப்ளைஓவர் இருக்கு, அதை விட்டா உளுந்தூர்பேட்டை தாண்டிமான ஒரு ஃப்ளைஓவர் இருக்கு. இப்ப இன்பிட்வீன் இத்தனை 4-5 ஃப்ளைஓவர் இப்ப கட்டிருக்காங்க, இப்போ போட்டுருக்காங்க. இந்த ஃப்ளைஓவர் கட்டுற பர்பஸ் என்ன, டிராபிக் வந்து நம்ம ஜாம் பண்ணிக்காம நம்ம இந்த ஒரு ஃப்ரீயா அந்த லாரி போனோம்ன்றதா பண்றாங்க. இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வாஜ்பாய் வந்த போது இந்த ரோடெல்லாம் அகலப்படுத்தினார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணினாக்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும். ஸோ இன்டீரியர் பிளேஸ்ல இருந்து நாட் ராமநாதபுரம் நோன்னு சொல்ல சின்ன கிராமத்துல கூட ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று வந்ததுன்னா அங்கேருந்து உற்பத்தி ஆகிற பொருள் வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரதுக்கு சீக்கிரம் வந்து சேரும். ஸோ எக்கானமி வந்து அங்கேயே வளர்ந்து எல்லாரும் மெட்ராஸ் சென்னைக்கு படி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்தந்த ஊர்ல எக்கானமி வளரும் போது அங்க இருக்கிற மக்கள் அங்கேயே வேலை கிடைக்கும். அது ஒரு அட்வான்டேஜ் இந்த கவர்மெண்ட் பண்றது. ஸோ ரூரல் எக்கானமியை தான் இவங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ 4 வருஷம் நான் வாட்ச் பண்றது ரூரல் எக்கானமி தான். they are giving utmost importance. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்ன அந்த அரியலூர் வழியா போற ஹைவேல டால்மியாபுரம் சிமெண்ட்ஸ், டால்மியா சிமெண்ட்ஸ், அரியலூர் நிறைய சிமெண்ட் ஃபேக்டரி எல்லாத்துக்கும் வந்து ஈஸி லிங்க் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் வந்து மஸ்ட் ஃபார் எக்கானமிக் டெவலப்மெண்ட். வாஜ்பாய் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தார். எஸ், he only started the golden quadrant of ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா ஸ்டேட்டும் ஐ ரிமெம்பர் தட் சார், நல்லாவே ஞாபகம் எனக்கு. வெரி குட். அந்த இந்த ஆங்கிள் நான் பேசும்போது ஐ வாண்ட் டு சப்ளிமெண்ட் யுவர் வியூ. வேற ஒன்றும் இல்லை, the infrastructure development in northeastern states, yes, and the war prone areas of China Pakistan border இங்கெல்லாம் வந்து இந்த ரீசெண்டா போட்ட அந்த பெரிய குகைகள்லாம் குவிக் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ் இதெல்லாம் கூட ஒன்னு சேஃப்கார்ட் பண்றது. அங்க உள்ள மக்களுக்கு அது எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்கானமி டெவலப்மெண்ட்ல அதான் முக்கியம். இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பிளெயின்ல நீங்க நடக்கிறதுக்கும் ஹில்ஸ்ல நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே போல ஒரு இண்டஸ்ட்ரியுமே ஒரு ஹில் ஏரியாவில் போய் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். அங்க உள்ள கிளைமேட், அங்க உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி எங்க பண்ணணும். இதையெல்லாம் தாண்டி நிறைய செலவு பண்ணி அந்த எக்கானமி டெவலப் பண்றது இந்த கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். கண்டிப்பா இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் வீக்கெண்ட் ஏரியா இருக்கும் அங்க பூரா மோடி கவர்மெண்ட் வந்து அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ட்ரூ சார், I also agree with you. My another question on this economic development is infrastructure development. Of course, airports have been doubled now. Number of airports in India 67 இப்போ 140 வந்தாச்சு. ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகவே 1%.
அதே மாதிரி ரயில்வேலையும் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் 100 நியூ வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஜப்பானை பாரு அமெரிக்கா பாருன்னு சொல்லிட்டு போய் இப்ப எல்லாம் இந்தியா பாருங்க ஓரளவு வந்தாச்சு. பட் இந்த ஸ்பெசிபிக் பட்ஜெட்ல ரயில்வே ஹேஸ் நாட் பீன் டச் அப்பான் அப்படின்னு தோன்றது எனக்கு. இல்ல அவங்க எதுவும் நிறைய பண்ணிட்டாங்க ரயில்வே. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இதெல்லாம் நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பல்லவன் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கோங்க, அது மெட்ராஸ் சென்னையில கிளம்புறது, கிளம்பி வந்துட்டே இருக்கும்போது ஒரு பேசஞ்சருக்கு முன்னாடி போறது அப்படின்னா அந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் வரதுக்கு 2 ஸ்டேஷனுக்கு முன்னாடியே தான் அந்த பேசஞ்சர் இருக்குன்னா தட் ஷுட் பி ஸ்டாப்ட் இன் தட் ஸ்டேஷன் இட்செல்ஃப். பல்லவன் அந்த பின்னாடி 2 ஸ்டேஷன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பல்லவனை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பேசஞ்சர் விடுவாங்க. இந்த பக்கம் 2 ஸ்டேஷன் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் பல்லவனை இது அந்த பேசஞ்சரை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப அப்படி இல்ல, அந்த பேசஞ்சர் வந்து இந்த இன்னொரு ஸ்டேஷனுக்குள்ள வர அளவுக்கு இப்ப அரியலூர்ல வந்து பல்லவன் ஸ்டாப்பிங் இருக்குன்னா இங்கேருந்து போற பேசஞ்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எதிர்த்தாப்புல தான் அதே டைரக்ஷன் தான், அதே கண்டிஷன் தான். பல்லவன் இங்க இருந்து வரும்போது அது சில்லப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊரை தாண்டி பாதி வழி போயிட்டு இருக்கு. ஆனா அது சில்லப்படி நிறையவே அந்த பேசஞ்சர் வெயிட் பண்ண வேண்டியிருக்குன்றதுனால அந்த வண்டியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி இது போய் அரியலூருக்குள்ள நுழையறதுக்கும் பல்லவன் உள்ள வரத்துக்கும் கரெக்டா மேட்ச் பண்ணி பல்லவனையும் இந்த பேசஞ்சரையும் வெயிட் பண்ண வேண்டாம், பல்லவனை வெயிட் பண்ண அளவுக்கு இந்த கண்ட்ரில இவங்க வந்து ரயில்ல அந்த டயத்தெல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. சோ பியூட்டிஃபுல் சார். வந்தே பாரத் வருதுன்னு வச்சுக்கோங்க, வந்தே பாரத் வந்து ஒரு 2 ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்திடணும் பல்லவனை. வைகை வருது விருதாச்சலத்துல, நான் ஏறு வந்த விருதாச்சல அரியலூர் வச்சு 5:25 வரும். அது வந்தே பாரத் 5:40 அரியலூர் தாண்டும். அப்போ 2 ஸ்டேஷனோட நிறுத்தி தான் ஆகணும். அந்த இடத்துல அந்த வைகை நிறுத்தி தான் ஆவாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ணி கொஞ்ச நாள் போச்சுனாக்க வந்தே பாரத் ஸ்பீடு கூட போகக்கூடிய விஷயம், அதுக்கு தனி ட்ராக் போடுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி, இன்னும் அதுக்கு இன்னும் டேக் ஆஃப் வரணும், நிறைய வர்க்கே ரயில்வே பண்ணுவாங்க. ரயிலுக்கு நிறைய பண்ணிருக்காங்க, முன்னாடியே தான் ரயில் நிறைய பண்ணிருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், இப்போ ஒரு ஊர் பாம்பேல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து நாகர்கோவில் போறது அப்படின்னா பாம்பேல இருந்து கிளம்பி 2 நாள் ஆகும் டிராவல் பண்ணி முடிக்கிறதுக்கு. தினம் அந்த ட்ரெயின் போச்சுன்னு சொன்னா 2 ட்ரெயின்ல வந்து நீங்க வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது. 6-7 ட்ரெயின் இருக்கும். ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும், இன்னைக்கு போயிட்டு இருக்கும். பல்லவன் வைகை எத்தனை பல்லவன் போகும், வைகை கிளம்பிடும், அது மாதிரி சிஸ்டம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெயின் பண்ண வெயிட் பண்ணாம இருக்கிறதுக்கு அங்கிருந்து இன்னொரு டைரக்ஷன்ல அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டை கொடுத்து அந்த ஊருக்கு போயிட்டு வர அளவுக்கு வச்சிருக்காங்க. ஒரு ட்ரெயின் மெட்ராஸ் சென்னையில கிளம்புறதுன்னா திருச்சியோட நிற்கிறது, அடுத்தது கிளம்புற நேரம் வந்து அதுக்கு அடுத்த நாள் காத்தாலன்னா மத்தியானத்துல இருந்து சாயந்தரத்துக்குள்ள போயிட்டு அட்லா கதவு அந்த பக்கம் திருநெல்வேலிக்கு போயிட்டு அப்படின்னு கொண்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இதெல்லாம் இப்ப நான் ஒரு 10 வருஷத்துல பண்ணிருந்ததான் நான். இதுக்கு மேல எனக்கு இந்த மாதிரி கிடையாது. ஒரு வண்டி வந்து நாங்க நிற்கும், அது தினம் போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். அது மாதிரி மங்களூருக்கு ட்ரெயின் போட்டு பாண்டிச்சேரியில இருந்து 2 நாள் வந்து சேலம் வழியா மங்களூர் போகும், 2 நாள் இந்த பக்கம் போகும், இப்படி போயிட்டு திருப்பி வரும். அப்போ ஒரே ட்ரெயினை வச்சுட்டு 2 டைரக்ஷன்ல 4 நாளைக்கு ஆபரேட் பண்றாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கவர்மெண்ட் தானே பண்ணாங்க. இது யாருக்கும் ஞானம் இன்னோவேட்டிவ் திங்கிங். இப்ப இதுதான் என்ன நீ வேற நினைக்கிறீங்க? ரோடு எல்லாமே எலக்ட்ரிஃபை பண்ணிருக்காங்க, பிராட்கேஜ் பண்ணிருக்காங்க, இன்னும் புது ட்ராக் போடுறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. புது ட்ராக் போடுறது பெருசு கிடையாது, குட்ஸ் மூவ்மெண்ட் நிறைய இருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இல்லாம இருக்கும். ரெவென்யூ வரதுங்கிறது செகண்டரி ஆஸ்பெக்ட், லாஸ் வராம இருக்கணும். எப்படி முதல்ல சொன்ன ஒரு பாயிண்ட், வீடு எப்படி லாஸ்ல ஓடக்கூடாதோ அதே மாதிரி இந்த கண்ட்ரி லாஸ்ல இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ட்ராக்கை போட்டுட்டு பேசஞ்சர் போட்டு ட்ராக்கை போட்டாங்க, ஒரு 100 பேர் அதுல போறான்றதுக்காக ஒரு 10,000 கோடி செலவழிக்க முடியாது. இப்ப திருவாரூர்ல ட்ராக் போட்டிருக்காங்க, அங்க நம்பர் ஆஃப் டேக்கர்ஸ் குறைவு. ஸோ இருக்கிறது போட்டு அவனை கண்டிப்பா இருக்கு ட்ராக் அதை ப்ராட்கேஜா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தான் பண்ண முடியும். நீங்க நம்ம கண்ட்ரி வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ். இந்த மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு 25 வருஷம் 10 வருஷம் வந்திருந்தால் இந்நேரம் நம்ம இன்னும் வந்து இந்த 2040 டார்கெட் வந்து 2025 இருக்கும் கண்டிப்பா. இன்னொன்னு சொல்றேன், நாம வந்து ஒரு வீக்கெண்ட் எக்கானமி நம்ம கையில் எடுத்துட்டு இருக்கோம். கம்ப்ளீட்லி வீக்கெண்ட் எல்லா கார்னர் பீப்புளாலையும் கார்னர் பண்ண எல்லா பீப்புளும் அதர் கண்ட்ரிஸ் அவங்களால கார்னர் பண்ணி நம்மள மிரட்டுற மாதிரியான ஒரு இடத்துல வச்சிருந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்து நாம இன்னொரு கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதுக்கு புது பாலிசியை கொண்டு வரும்போது அதெல்லாம் வந்து ஒரே நாள் எக்கானமி டெவலப் பண்ணி ஒரு நாள் எல்லாம் டெவலப் பண்ணி அப்படியே ஜப்பான் மாதிரி கொண்டு வர முடியாது. ஜப்பான் வந்து 100 வருஷம் முன்னாடியில இருந்து அவங்க வந்து started doing this development work. மோடிஜி கவர்மெண்ட் அண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் ஸ்டார்ட் only 20 years back. அது நடுவுல 10 வருஷம் இவங்க வந்துட்டாங்க. In fact they have started from scratch இல்ல மைனஸ் மைனஸ்ல வச்சிருக்காங்க. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது, எல்லாத்தையும் மோடி கவர்மெண்ட் அடைச்சிருக்கு. அதையும் பண்ணிருக்காங்க. மக்களுக்கும் வந்து என்ன சொல்றது, மக்களுக்கு என்னென்ன சப்சிடி கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்காங்க. எக்கானமியும்
மற்ற கட்டெல்லாம் பார்த்து மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து பயப்படுற அளவுக்கு எக்கானமி வராது. உண்மை சார், அது உண்மை. Now Indian economy has grown up like anything and we are reaching the third spot in the world. இவங்க பண்ணக்கூடிய இதோட எஃபெக்ட் வந்து ஒரு 20 years மினிமம், 10 வருஷம் ஆயிருக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதோட டெவலப்மெண்ட் பெருசா தெரியணும். அது பார்க்கறதுக்கு நம்ம இருக்கணும் சார். கண்டிப்பா இருக்கும் சார், நம்ம இருப்போம் கண்டிப்பா இருப்போம் நம்பிக்கை நமக்கு இருக்கு. பியூட்டிஃபுல் இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நம்ம வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் பார்த்துட்டோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இந்த டிரான்ஸ்போர்ட் சமாச்சாரம் பார்த்துட்டோம். இண்டஸ்ட்ரீஸ் சைடு அண்ட் டூரிசம் சைடு, இந்த ரெண்டுலையும் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோன்றதோ இந்த பட்ஜெட்ல அதை டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டூரிசம் பார்த்தா கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு ஊர் அடிகளூர் பக்கத்துல, அந்த ஊருக்கு மனுஷால் வர்றதுக்கு நம்ம அதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை. இப்ப இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் அது பண்ணாது. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ரெவன்யூ எடுத்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர் புராதனமான ஊர்கள், புதுக்கோட்டையில திருமயம் ஒரு ஊர் இருக்கு, எத்தனை பக்கத்துல சொல்றாங்க. நாகப்பட்டினத்துல பழைய புராதனமான ஊர்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் வந்து இங்க என்ன இருக்குன்றத வந்து நம்ம ஒரு பெரிய விளம்பரத்தை நம்ம கொடுத்து அந்த ஊருக்கு ரோடு பண்ண வேண்டியது, டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது, பஸ் ஃபெசிலிட்டி பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. இதெல்லாம் இப்ப இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் மட்டும் அந்த டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால அது வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினரி அது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு என்ன பண்ண டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு மத்திய அரசு வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்க முடியும். பட் எக்ஸிகியூஷன் பவர் இஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். நீங்க சொன்ன மாதிரி சார், இப்ப ரிமெம்பர் கரெக்டா சம் 1-2 years பேக் நம்ம தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னாரு. நிறைய ப்ராஜெக்ட் கவர் பண்ணிருக்காரு இந்த டூரிஸ்ட் இஷ்யூல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள், அந்த பிக்னிக் ஸ்பாட் இதெல்லாம் டெவலப் பண்ணி மக்கள் நிறைய பேர் வர மாதிரி பண்ணாலே இந்த டாஸ்மாக்ல இருந்து வர வருமானத்தை மாதிரி டபுள் த டைம் வி கேன் ஏர்ன் அப்படின்னு சொன்னாரு. அது கரெக்ட். அது தட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் இன் உத்தரப்பிரதேஷ். அயோத்தியா டெவலப் பண்ணதுல அயோத்தியா இந்த பட்டேல் ஸ்டாச்சு இன் குஜராத், அதுல வந்து 3000 கோடி சேவை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 3000 கோடி தாண்டி எப்போ ஏர்ன் பண்ணியாச்சு. அந்த அங்க வரக்கூடிய டூரிஸ்ட்னாலே அங்க வந்து எக்கனாமி செக்யூரிட்டிக்கு அது ரொம்ப பெரிய ஒரு வேலை பண்றது. அதெல்லாம் பப்ளிக் தெரியாது. அதனால அந்த மாதிரி ஸ்பாட்ல பண்ணலாம். தமிழ்நாடு பொறுத்தளவு நான் அப்சர்வ் பண்ணது தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட். பட் யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு அப்புறம் தான் நிலைமை மாறி இருக்கு. ஆமா, என்னன்னா இதெல்லாம் வந்து அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர், பிரைப். ஒரு கான்ட்ராக்ட் வந்து நான் கிராமத்துல இருக்கேன், நான் எனக்கு தெரியும். அந்த கிராமத்துல ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறுக்கு பாலம் கிடையாது. இந்த ஒரு 50 yearsல எனக்கு தெரிஞ்சு அந்த பாலம் கட்டுறதுக்கு 3 முறை டெண்டர் விட்டாங்களாம். டெண்டர் விட்ட போது யாருமே டேக்கர்ஸ் இல்லையா, ஒருத்தரவே 2 பேரும் வந்திருக்காங்க. அதுல L1 போடுறதுக்கு வந்து இவங்களுக்கு தேவையான அமௌண்ட் வரலையா. அதனால அந்த கான்ட்ராக்டை விடாம 10 வருஷம் கழிச்சு அந்த கான்ட்ராக்ட் விட்டு 4-5 பேர் போட்டிக்கு வர மாதிரி பண்ணி அது 1 கோடியில பண்ண வேண்டிய வேலையை 50 கோடிக்கு பண்ணேன். அது மாதிரி ஒரு இன்ஃபிளேட்டட் ஃபிகரை கொண்டு வந்து வச்சிருந்து அதை பண்றாங்க. இது மாதிரி பண்றதுனாலதான் இந்த எக்கானமி வீக்கா இருக்கு. உண்மைதான், 100%. அது வந்து என்னன்னா எனக்கு 2-3 விஷயங்கள் இருக்குதுல்ல. நான் தலைவருக்கு அண்ணாமலை மாதிரி ஆளுக்கு போனாதான் வேலை போவாங்க. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பல வேலைகள் நடக்கவே மாட்டாங்க. நேற்று கூட லெட்டர் போட்டிருக்க அண்ணாமலைஜிக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எந்த வேலை நடக்கணும்னாலும் பைசா கொடுக்க வேண்டியது, வேலையும் சீக்கிரம் நடக்க மாட்டேங்கிறது. அது வந்து ஏஜென்சி கிட்ட விட்டா நல்லா நடக்கும். அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை பத்தின ஸ்பீச் இருந்தா கூட நடுவில் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் தப்பு இல்லை. ஐ வாண்ட் டு ஷேர் இட். கண்டிப்பா தமிழ்நாட்டுல எந்த ஒரு வேலை எடுக்கிறதாக இருந்தாலும் அது கமிஷன் வரதான் பார்த்தோம்னா அந்த வேலையை எடுப்பாங்க. மட்டும் இல்ல, கமிஷனோட மட்டும் கிடையாது. 100 ரூபாய்க்கு ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு 10 ரூபாய் கமிஷன் கேட்டா தொலைஞ்சு போட்டுக்கலாம். 100 ரூபாய் வேலைக்கு 250 ரூபாய்க்கு அதை இன்ஃபிளேட் பிரைஸ் பண்ணி அதுல 25 ரூபாய் கமிஷன் வாங்குறதுக்கு இது எக்கானமி இந்த 10 லட்சம் கோடிக்கு காரணமே அதுதான். சீரியஸான பாயிண்ட். நான் எங்க ஊர்ல பாலம் கட்டுறத பத்தி நான் சொல்றேன். நான் எனக்கு என் கண்ணோடு தெரிஞ்ச விஷயம். அந்த பாலம் கட்டுறதுக்கு லோக்கல்ல உள்ளவனுக்கு பைசா கொடுக்கணும். தெரியாது எனக்கு தெரியாது. என் ஊர்ல அந்த பாலம் கட்டிடுறோம், நான் காமிக்கிறேன் அந்த பாலத்தை. அந்த பாலம் கட்டுற அந்த கான்ட்ராக்டர் மணல் அள்ளின்னு போய் வேற ஒரு இடத்துல வேலை பார்த்திருக்கான். சார், அதாவது நீங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஒரு ஒர்க்குக்கு 100 கோடி ரூபாய் ஆகும்னு தெரிஞ்சா எஸ்டிமேட் போடும்போது 200 கோடிக்கு போட வேண்டியது. 100 கோடிக்கு 10 கோடி கிடைக்கும், 20 கோடி கிடைச்சிருவாங்க. இது வந்து இப்ப இல்ல சார், தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டம் இருக்கு. நான் அந்த பாலம் கட்ட வந்தவன் எல்லாத்தோட பிரிகேடியர். அந்த மணல் அள்ளிட்டு போய் வெளியில வேற ஒரு இடத்துல பிரைவேட் கான்ட்ராக்ட் பண்றான், அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். அதை இங்க இருக்கிற லோக்கல்ல ஒரு முன்னாள் ஆளுங்கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் வந்து எனக்கு பைசா கொடுத்தாதான் விடுவது சொல்லி அதெல்லாம் பண்ணிருக்காங்க.
இது மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தலைவர்கிட்ட போச்சுன்னா இது வந்து இன்டைஜஸ்டபிளா இருக்கு. இது எனக்கு 20 வருஷம் முன்னாடி தெரியும். இல்ல இப்ப இல்ல, இது 20 வருஷம் முன்னாடி. This is really news to me. எல்ஐசில ஒரு எல்ஐசி பில்டிங் கட்டுற கான்ட்ராக்ட் என்கிட்ட ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு பாலம் கட்டுறதுக்கான அவார்ட் ஆச்சு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சு. காரணம் வந்து அந்த பட்ஜெட்னா என்ன, 10 கோடி கட்டணும்னா 10 கோடி பண்ணா 1 கோடி அவளுக்கு பர்சன்டேஜ் போகும் அப்படின்னா they wanted 2 crores. அப்ப 20 கோடி வர மாதிரி அந்த பாலத்துடைய வேல்யூ இன்க்ளூட் பண்ண சொல்லி போட்டு பண்ணாங்க. இது வந்து எனக்கு 25-20 வருஷம் முன்னாடி பற்றி எனக்கு தெரியும். எஸ்டிமேஷன் போடும்போது ஹையரா போடுறது. ஓகே சார். ஒண்ணுமே இல்லை, இந்த ஸ்ரீரங்கம் கோபுரம் இங்க இருக்கு கீழே வாசல்ல. இந்த கோபுரம் 4 வருஷம் மூடி இருக்கு. யாரும் வந்து ஸ்டெப் எடுக்கிறது இல்ல. என்ன வேலை பண்றாங்க? ஒரு வேலை பண்ணல. இப்ப இந்த வேலைக்கு 4 வருஷம் பூட்டி கிடக்கிறது. இந்து கோவில் இருந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னாக்க 6 மாசத்துல முடிஞ்சிருது, 2 மாசத்துல முடியாது, 3 மாசம் எப்படி முடியாது? குவாலிட்டியே கம்மியா இருக்கு. அதான் இப்போ 100 கோடி பாலம் அடிச்சு போச்சு 3 மாசத்துல 16 கோடி பாலம். கண்டிப்பா இதெல்லாம் எக்கானமி வீக்கன் பண்ணக்கூடியது. இதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் எக்கானமி இவங்கெல்லாம் நான் அடுக்கலாம் இந்த பாட்டு சொல்றது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவசியம் கிடையாது. இந்த யூனியன் கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வீக்கன் பண்ணி எக்கானமியை வந்து மைனஸ்ல கொண்டு வச்சுட்டாங்க அவங்க எல்லாம், பழைய ஆட்கள்லாம். இப்ப இந்த கவர்மெண்ட் மைனஸ் முதல்ல 0 கொண்டு வரணும், 0 வந்து பிளஸ் கொண்டு போனோம்னா இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி பண்ணும்போது நிறைய சிவிலியனுக்கு பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்பு வரத்தான் செய்யும். அந்த பாதிப்பு இல்லாம இவங்க பட்ஜெட் போட்டாங்க. அதான் இந்த பட்ஜெட்டோட என்னுடைய நான் பாக்குற இந்த 4 வருஷம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. ஏன்னா நிறைய மைனஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணணும், எக்கானமி சென்டர் பண்ணணும், பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. இப்ப 100 நாள் வேலை திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் வருது. அது ஸ்டேட் கவர்மெண்ட் தாம தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த வேலை செய்யற ஆட்கள் பூரா உட்காந்துருக்காங்க, எல்லாம் பினான்சியலி ரிச். நீங்க பினான்சியலி வீக்கர் பர்சனுக்கு அந்த 100 நாள் திட்டத்தை கொடுத்தீங்கன்னா கூட பிரயோஜனம் உண்டு. பினான்சியலி சவுண்டா இருக்கிறவங்களுக்கு இதை பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்க கண்டிப்பா அதை டெலிகாஸ்ட் பண்ணணும். பஞ்சாயத்தினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு மத்திய அரசுல இருந்து தான் பணம் வரும். ஒரு பெரும்பகுதி பணம் வருது. அந்த பஞ்சாயத்து பணத்தை பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்துல உள்ள கிளார்க், they are all, one is elected by the public, the other one is elected by the government, they are appointed by the government. இவங்க 2 பேரும் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரின்னு சொல்றவன், செயலாளர் பேருக்கு அவன் வந்து கவர்மெண்டால் ஸ்டேட் கவர்மெண்டால் அப்பாயின் பண்ணப்படுறவன், பஞ்சாயத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறான். இவங்களுக்கு இந்த ஃபண்ட் எல்லாம் வந்தாக்க ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு கிராமத்துக்கு வருது அப்படின்னா 90,000 அவங்க சாப்பிடுறாங்க, 10,000 செலவு பண்றாங்க. இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு பில்லை கொண்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அதை ஆடிட் பாக்குறது யாருன்னு கேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல், அவங்களுக்கு பைசா கொடுத்துறாங்க. இந்த மத்திய அரசுடைய பணம் அனாவசியமா அப்படி வேஸ்டா போயிட்டு இருக்கு. அந்தந்த பஞ்சாயத்துல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி, அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது மோடிஜி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டெப் எடுத்தாங்க. இது இதே அதிகம் செயல்படும். அந்தந்த பஞ்சாயத்துல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி you have to develop that பஞ்சாயத்து. சென்ட்ரல் கவர்மெண்ட் will give you a small amount only, remaining state government should bear அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வரணும். இதை கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன்னா இந்த மத்திய அரசுடைய பணம் வந்து கண்டிப்பா நிறைய வேஸ்ட் ஆகுது. அதனால இது முக்கியம் எனக்கு. இது ஏன் சொல்றேன்னா, பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கும் போது 3 lakhs மட்டும்தான் அந்த பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கிற பணம் கட்டணும். பாக்கி பூரா அந்த கார்பரேஷன் செலவு பண்ணணும். சரி, கார்பரேஷன் ஏது பண்ணணும்? இட் இஸ் ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் ஆகட்டும், இந்தியன் ஆகட்டும், எல்லாருமே வந்து என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர்ல இருந்து அவங்க அந்த கமெண்ட் நடந்துருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர்ல இருந்து பணம் நடந்திருக்கு. அது அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கணும்னா 30 to 40 lakhs மினிமம் ஆகும் அந்த வேலை பார்க்கறது. மோடிஜி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு 65,000 பங்கு மேல புது பங்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தி பார்ட்டி ஹூ இஸ் வில்லிங் டு ஸ்டார்ட் த டீலர்ஷிப், தே ஷுட் ஸ்பெண்ட் ஆல் தி எக்ஸ்பெண்டிச்சர் with the specification given by the concerned petroleum corporation. So இதனால அந்த கார்பரேஷன் ப்ராஃபிட் ஜாஸ்தியா போச்சு. இதே போல பஞ்சாயத்து கணக்கு பஞ்சாயத்துக்கு வரக்கூடிய பணம் மத்திய அரசுல இருந்து வருது. அந்த மத்திய அரசு பணத்தை இவங்க எல்லாம் 90% சாப்பிடுறாங்க. அந்த பஞ்சாயத்துல இருந்து எந்த ரெவென்யூ ஜெனரேஷனும் கிடையாது, வரி வசூல் பண்றது கிடையாது. ஒழுங்கா வரி வசூல் அதையும் சேர்த்து சாப்பிடுறாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு என்ன தேவையோ இதுக்கு உள்ள மேஜர் போர்ஷனை அந்தந்த பஞ்சாயத்துல இருந்து நீங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்றது ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் வழியை போட்டா மட்டும்தான் மத்திய அரசுடைய பர்டன் குறையும். ஓகே. ரெண்டாவது அவருடைய ஆடிட்ட கூட இவங்களே பாத்துக்கிறாங்க காசு வாங்கிட்டு. அதுக்கு வேற ஏதாவது மத்தியத்தில் உள்ள ஒரு ஊழியரையோ எங்களை மாதிரி ஒரு டாட்டா கவுன்சி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இந்த அளவுக்கு ஊழல் நடக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா சார். எங்க மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ரொம்ப சீரியஸான இது ரொம்ப பஞ்சாயத்து பணத்தை பார்த்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வருது ஒரு வருஷத்துக்கு. 10 லட்சம் இந்த பஞ்சாயத்து கிளாஸ் 1 கோடிக்கு ஒரு பஞ்சாயத்து கிளாஸ் வீடு கட்டிடலாம். ஒரு பஞ்சாயத்து கிளாஸ் சம்பளம் வந்து 10,000 ரூபாய். 1 crore. ஒரு பஞ்சாயத்து தலைவர் பேரல் இருக்குல்ல, ஆயில் வரக்கூடிய பேரல், அந்த பேரலை கட் பண்ணி அதுக்கு அடி போட்டுட்டு நெல் வைக்கிறதுன்னு உண்டு.
நெல் வேக வைப்பாங்க. புழுங்கரிசி இருக்கு இல்லையா, நெல்லை வந்து அந்த பேரல்ல கொட்டுவாங்க. அது ஒரு பேரல் இவ்வளவு பெருசு இருக்கும், அது 210 லிட்டர் போடுவாங்க. அதை பாதியா கட் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல அடி போட்டுறணும், இன்னொரு பக்கம் அடி இருக்கும். அந்த அடி போட்டு விற்கிற வியாபாரம் என்னவா வாழலாம். அவ வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி சேர்த்து வச்சிருக்கான். இது மாதிரி பல ஊர்ல பல பஞ்சாயத்து தலைவர்கள், பல பஞ்சாயத்து கிளார்க்குகள், கோடிகள். ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல இருக்கார், அவர் வந்து குற்றாலத்துல வந்து 10 கோடிக்கு காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காரு. இந்த பஞ்சாயத்து கிளார்க் எல்லாம் இப்படி சாப்பிடறதா பணம். என்னுடைய கன்சர்ன் கேட்டா, அவளை நம்ம ஆடிட் பாக்குறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் ஆடிட் பார்க்கணும். தே ஷுட் பி an independent person or there should be a chartered accountant like us. அவளுக்கு நீங்க 5000 கொடுக்கலாம், எங்களுக்கு 4000 கொடுக்கும், நாங்க பண்ணி கொடுக்குறோம், இண்டிபெண்டா வேலை பார்த்து கொடுத்துருக்கோம். லஞ்சம் வாங்க எம்எல்ஏ இருக்கா, பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அங்க இருக்கிற பூரா கரெக்டா இருக்கு. மத்திய அரசோட பணம் அனாசமா வீணா போறது. மத்திய அரசு இவ்வளவு ஃபண்ட் இதுக்கு இன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி அந்த வில்லேஜ்ல ஜெனரேட் பண்ணும். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆடிட்டிங் ஒர்க் வந்து அந்த பஞ்சாயத்துல வரணும். எப்படி பெட்ரோல் பம்புக்கு வந்து பார்ட்டி இருந்து கலெக்ட் பண்ணி பெட்ரோல் பங்க் கட்டி கொடுத்து சொன்னாலும், அதே போல பஞ்சாயத்துல ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி அந்த பஞ்சாயத்து செலவு பண்ணணும். ஒரு ஸ்மால் போர்ஷன் will come from சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் should bear something to develop that பஞ்சாயத்து அப்படிங்கறத கொண்டு வந்தாதான் அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்களுக்கு பயம் இருக்கும். கண்டிப்பா சார். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பர்டன் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் பர்டனே கிடையாது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எல்லா படம் செலவழிக்கிற கமிட்மெண்ட் தான் அவளுக்கு இருக்கே தவிர ரெவென்யூ ஜெனரேட் பண்ண கமிட்மெண்ட் கடன் நிறைய கொடுத்துட்டே இருக்க அவளுக்கு. அவ ஏதோ ஜெனரேட் பண்ணிருக்கு. அது மாதிரி இருக்கணும். இது மட்டும் கிளியர் பண்ணி விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஃபுல்லா பண்ணிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு ஏரியா வேற லோக்கல் கவர்மெண்ட் ஆடிட் அவங்களே ஆடிட் பண்றதுங்கிறது தப்பு. ஹெச்ஆர்என்சி டெம்பிள்ஸ்க்கு வந்து ஆடிட்டே வேண்டியது. சாரி, பட் நம்ம வந்து லைட்டா டீவியேட் பண்றது பரவாயில்ல. இது டிவிஎஸ்டே கிடையாது. பஞ்சாயத்து ஃபண்ட் எங்க இருந்து வருது? இந்த எக்கானமி இது சம்பந்தம் தான். அதுவே பஞ்சாயத்து ஃபண்ட் சொன்னதுக்கு காரணம் இந்த எக்கானமி வீக்கனால மக்கள் வந்து நாட் அட் ஆல் டீவியேட்டிங். பஞ்சாயத்துக்கு பணம் வருதுன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பணம் வருது. அந்த பணம் எப்படி வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பொசிஷன் வேற ஏதோ டெவலப் பண்றதுக்கு பதிலா இதுல கொடுத்து இது யாரோ சாப்பிட ஒரு இண்டிவிஜுவல் சாப்பிடுறாங்க. நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன், ஒரு இண்டிவிஜுவல் நீங்க பணக்கார ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்கன்னா சுண்டல் வடை அவங்க எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வித்துட்டு இருப்பாங்க. அப்படி விற்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு ஒருத்தர் மினிமம் சுண்டல் வித்துருவான். எனக்கு தெரியும். அப்புறம் ஸ்ரீரங்கம் டு விருத்தாச்சலம் நான் ரெகுலரா போயிட்டு இருக்கதான் சொல்றேன். அதுல சுண்டல் இருக்கிற ஒரு 25-30 பேர் வித்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னும் மெட்ராஸ் வரைக்கும் நிறைய பேர் வித்துட்டு இருப்பாங்க. ஒருத்தரும் 3000 சம்பாதிப்பாங்க. இந்த 3000 சம்பாதிக்கிறதுனால the individual becomes a richer person. பட் இதையே அந்த கேண்டீன்ல சப்ளை பண்ண சொல்லி இந்த பீப்புள் இதுல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா, இவன் வேற வேலை பார்க்கறப்ப அங்க உள்ள அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை, அங்க உள்ள வேலைக்கு ஆள் தேவையில்லைங்கிற அந்த பிரச்சனை தீர்த்துடலாம். இந்த ட்ரெயின்ல கொடுக்கும்போது ஒரு கான்ட்ராக்டர் ஒரு 20 பேர் வேலை கொடுக்கும், 20 குடும்பம் பிழைக்கும். இங்க இருந்து ஒரு இண்டிவிஜுவல் பிழைக்கலாம், ஒரு 20 குடும்பம் பிழைக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த இவங்களுக்கு பெனால்ட்டி கொஞ்சம் ஹெவியா பண்ணணும். ஒரு டிடி வந்து இந்த சுற்றுலா பிடிச்சாங்கன்னா 5000 பெனால்ட்டி, அங்கே ஸ்பாட்ல பெனால்ட்டி போட்டணும். அந்த மாதிரி சிஸ்டத்தை ரயில்ல கொண்டாக்க இன்னும் ரயில்வேக்கு ரெவென்யூ நிறைய ஜெனரேட் ஆகும். ஐஆர்டிசியினுடைய ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். நீங்க ரயில்வே கொண்டு பண்ண சொல்றீங்க, இதெல்லாம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் போச்சு சொன்னாங்க கண்டிப்பா இதுல வந்து ரெவென்யூ ரயில்வே பெருசா வந்துடும். ஐ திங்க் the points will definitely go. இது மட்டும் கொஞ்சம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போங்க. நீங்க இந்த ரயில்வே சுண்டல் வைக்கிறாங்க இல்லையா, அது கேண்டீன் மூலியமா வைக்கிறதுக்கு என்ன மக்களுக்கு என்ன தேவைன்னு எல்லாம் தெரியும். டீ காஃபி கொடுத்துருக்காங்க, பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சுண்டல் கடலை அதெல்லாம் மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க. அது வந்து நீங்க 20 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 20 ரூபாய் கொடுத்தாலும் சரிதான். அதை நீங்க சப்ளை பண்ணி விற்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இன்னும் நிறைய பேருக்கு ரெவென்யூ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து இந்த மாதிரி லோக்கல் உள்ள இண்டிவிஜுவல் will not become richer. நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் வந்து கிறிஸ்பா அவுட்லைன் பண்ணி how to reach the central government. கேண்டீன் காரா என்ன பண்ணா, லோக்கல்ல ஒரு ஆள்கிட்ட மலாட்ட கடலை வாங்கி சுண்டலை வாங்கி அதை வைக்கிறத நம்ம பண்ணிக்கலாம். என்ன இப்படி இவ்வளவு சமையல் பண்றது இது ஒரு பெரிய மூட்டை கிடையாது. I will try, I will explore how to reach it to the concerned authorities. கண்டிப்பா அப்படிங்கறத பாக்குறேன். கண்டிப்பா இதெல்லாம் தலைவர் நம்ம அண்ணாவா தலைவர்கிட்ட போச்சுனாலே அவருக்கு வேவட்ட பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரயில்வேடைய ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிக்கணும். அந்த ரயில்வேல வந்து நீங்க கான்ட்ராக்டர் வந்து நீங்க 1 கோடி ஒரு கான்ட்ராக்டர் எடுக்கிறாருன்னா 1.5 கோடி கொடுத்தாலும் அவர் கொடுத்துருவாரு. அவருக்கு இதுல ரெவென்யூ வந்துடும். அதை விட டபுள் சம்பாதிச்சிடலாம். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து மார்ஜின் கூட, ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் கம்மி. சோ அந்த மாதிரி பண்றச்சு ரயில்வேக்கு ரெவென்யூ வரும்போது எக்கானமி ரயில்வேல வேற அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வேற ஒரு பர்பஸ் செலவழிக்க வந்த ரெவென்யூ. அதனால இதை கொஞ்சம் நீங்க கொண்டு போகணும். So in the overall opinion, budget is really highly development oriented, future oriented. Your opinion, I also share your views, sir. In the budget la வந்து further going deep into it, health aspects la what are the salient points in the budget? லைஃப் சேவிங் மெடிசன்ஸுக்கு ஒரு 10-12 மெடிசனுக்கு ரேட்டை குறைச்சிருக்காங்க.
சில மெடிசன்ஸுக்கு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இவங்க மத்திய அரசு இவ்வளவு பண்ணாலும் நிறைய விஷயங்கள் மாநில அரசு அதை சரியான இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை, அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் கிட்டத்தட்ட 100 ஹாஸ்பிட்டல் மேலே இங்கே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் கொண்டு போய் கொடுத்தோம்னா தே ஆர் நாட் அலோவிங் இட், தே ஆர் அக்செப்டிங் ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அந்த கார்டு தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இது மத்திய அரசுடைய கவனத்துக்கு இது போகணும். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஏழை மக்களுக்கு சீப் ரேட்டில் கிடைக்கணுன்றது, ஃப்ரீயாக கிடைக்கணுன்றது, அது வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க. மாநில அரசு பண்ணுறது அவங்க மத்திய அரசுடைய இதை கணக்கில் காட்டாமையே இவங்கள்ட்ட மட்டும் அக்செப்ட் பண்ண மாதிரி இங்கே இருக்கு சூழ்நிலை. இதை கொஞ்சம் மத்திய அரசு கொண்டு போய் மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. மேண்டட்டரியாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னாலே that should mandatorily implement the central government scheme. They should allow the central government card and to give treatment for the patients. அப்போதான் ஒரு ஏழை பேஷண்ட் இருந்தாலும் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் உடனே எடுத்து கூட அவனோட லைஃபை சேவ் பண்ண முடியும். லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த இதே கொண்டு இருக்காங்க. ஃபைனான்சியலி வீக்காக இருக்கிறவனுக்காக தான் கொண்டு இருக்காங்க. அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒத்துக்க மாட்டேன், அந்த ஹாஸ்பிட்டல் போனால் எந்த ஹாஸ்பிட்டல் போவான், தேடியில் போக முடியும், உடம்பு சரியில்லைனாக்க. அதனால அந்த ஸ்கீம் வந்து மத்திய அரசுகிட்ட போகணும். இந்த ஸ்கீமை மத்திய அரசோட ஸ்கீம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மேண்டட்டரியா அதை அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். மத்திய அரசும் உருவாக்கணும். அதை மாநில அரசு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லணும். அது நீங்க சொல்றது கேட்டு சார், அது வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போனாக்கா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி டீல் பண்றது பாக்கணும். இல்ல நீங்க மத்திய அரசு கிட்ட போய் இப்ப ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நாலேஜ்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இல்லைன்னு சொல்லல. நான் மத்திய அரசினுடைய இதுல இருந்து கார்டு அக்செப்ட் பண்ற மாதிரி வந்தாதான் ஸ்டேட் கவர்மெண்ட் கிவ் பர்மிஷன் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்தோம். அதுதான் சார். அதுல வந்து வாட் ஐ ஹர்ட் இஸ் ஆக்சுவலி மத்திய அரசுடைய ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு நோட்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். நோட்டிஃபை பண்றது மட்டும் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் கம்பல்சரியா இந்த கார்டு அக்செப்ட் பண்றேன்னு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படி கொடுத்தாதான் அந்த கார்டு வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் பண்ணீங்கன்னாக்க இந்த ஸ்ரீராம் கார்டு அக்செப்ட் பண்ணீங்கன்னா அந்த கார்டு போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே, அதெல்லாம் போட்டிருக்காங்க அவங்க. பட் நம்ம வந்து மத்திய அரசுல இருந்து கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் இருக்கு இல்லையா, ஏழை மக்களுக்குன்னு போடக்கூடிய ஸ்கீம், அந்த கார்டை கொண்டு போய் கம்பெனி நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், இதுக்கு எங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் வராதுன்னு ரிஜெக்ட் பண்ணும்போது அந்த பேஷண்ட் எங்க போவான்? அவன் லைஃப் சேவ் பண்றதுதான் ஓடி வர நம்ம கிட்ட. நான் இந்த ஹாஸ்பிட்டல் பண்ண மாட்டேன், இங்க இருந்து திருச்சியில வந்து மெட்ராஸ் போய் பண்ணணும்னா அது உயிரை போயிடுமே. அப்ப மத்திய அரசு தான் வந்து மாநில அரசுக்கு சொல்லி உங்க ஊர்ல இருக்க எத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அத்தனை ஹாஸ்பிட்டலையும் எங்களுடைய மத்திய அரசு ஸ்கீமை நீங்க அக்செப்ட் பண்ற மாதிரி மேண்டேட்டரி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்க அப்படிங்கிற கண்டிஷன் அவளுக்கு நம்ம போட்டுட்டு அவளுக்கு ஒரு ஹிச் வச்சுட்டோம்னா போயிடுவாங்க. இல்ல அது ஒரு பாயிண்ட், ரொம்ப சீரியஸான பாயிண்ட் தான். should be done. இந்த தமிழ்நாடு அரசு வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் டெலிபரேட்டா பாலிடிக்ஸ் பிளே பண்றாங்க. வழி இல்ல. சோலார் எனர்ஜி பத்தி கொஞ்சம் எனக்கு அந்த அது ஒரு சப்ஜெக்ட். சோலார் எனர்ஜி இம்பார்ட்டன்ட். அது சொல்றேன். எப்பவுமே வந்து எது ஒண்ணு அனாவசியமா வேஸ்டா போயிட்டு இருக்கோ அதை கேபிட்டலைஸ் பண்றது மோடி கவர்மெண்ட்டுடைய பெரிய ஒரு டெவலப்மெண்ட். அது குஜராத்ல வந்து அந்த டேம் கட்டி அதுல இருந்து ஜெனரேட் ரெவென்யூ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண சோலார் எனர்ஜி ஜெனரேட் பண்ணாங்க. பண்ணி அங்க வந்து பவர் கட்டே வராத பண்ணிட்டாருங்க. அதே போல இந்தியா ஃபுல்லாவும் அவர் அதை கொண்டு வந்துட்டு நிறைய ஒரே எனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. குஜராத் அந்த நர்மதா கேனல் சோலார் இல்லையா, நான் அந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்ப நம்ம பிரதமர் வந்து நரேந்திர மோடி வந்து அங்க சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது நான் வந்து ஐ யூஸ் டு டிராவல் டு குஜராத் வெரி ஆஃபன். அப்போலாம் ஐ வாஸ் இன் சர்வீஸ். அப்போ நர்மதா டேம்ல இருந்து கட்சிக்கு போற 600 கிலோமீட்டர்ஸ் நர்மதா கேனல் 10 மீட்டர் வைடு, ஒரு 2 மீட்டர்ஸ் டெப்த், ஃபுல்லி சிமெண்டட். ஸோ அந்த கேனலுக்கு மேல இந்த பேனல் போட்டு அந்த ஏரியா அனாவசியம் வேற இடத்துல ஆக்குபை பண்ண போறது இல்ல. வாட்டர் இஸ் நாட் வந்து பவர் ஜெனரேட்டர். நான் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-16 கிலோமீட்டர் முடிச்சிருந்தாங்க. அந்த ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. பியூட்டிஃபுல். இப்போ நீங்க பெரம்பலூர் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க இங்க மெயின் ரோடு சென்ட்ரல் ரோட்ல படி லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா நிறைய சோலார் பிளான்ட் போட்டிருக்காங்க. அந்த இடம்லாம் வேஸ்டா இருந்தது. அதே மாதிரி டால்மியாபுரம் போற வழியில ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல அங்க நிறைய சோலார் பிளான்ட் போட்டிருக்காங்க. இந்த சோலார் எனர்ஜிங்கிறது ஒரு 9 மந்த்ஸ்க்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். 3 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். நான் என்னுடைய ஒரு பிசினஸ் யூனிட்ல ஒரு சோலார் எனர்ஜி போட்டிருக்கேன். நான் ஒரு மாசத்துக்கு 18,000 19,000 2 மாசத்துக்கு பில் கட்டின்றாங்க. அப்ராக்சிமேட்லி 9,000 to 10,000 பெர் மந்த். இப்போ நான் பெர் மந்த் 3,000 தான் நான் கட்டுறேன் கரண்ட். ஸோ இந்த மாதிரி கட்டுறதுனால இது எப்படி எக்கானமியை சப்போர்ட் பண்றது, இந்த பட்ஜெட்டுக்கு ரெலவெண்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டி கவர்மெண்ட் என்ன விலைக்கு வாங்குறதோ என்ன விலைக்கு ஜெனரேட் பண்றதோ அந்த விலையை விட ப்ராஃபிட் வச்சு மக்கள்கிட்ட வித்தோம்னாக்க நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக ஒரு பொய் ப்ராபகண்டா பண்ணிடுவாங்க.
அந்த மாதிரி நம்ம குறைச்சி வித்துனே இருந்தோம்னா எப்படி கேஸ் சப்சிடியில் நமக்கு 60,000 கோடி லாஸ் வந்ததோ அதே போலதான் இந்த எலக்ட்ரிசிட்டிலையுமே எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கடல்ல இருக்கு. சோலார் எனர்ஜி டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாக்க மக்களுக்கு வந்து எனர்ஜி நம்ம பவர் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தே வில் ஜெனரேட் தேர் ஓன் பவர். அப்படி பண்ணும்போது கவர்மெண்டோட பர்டன் கண்டிப்பா குறையாது. ஸோ அதுக்கு தான் இந்த பட்ஜெட்ல வந்து நிறைய அப்புறம் அந்த பேட்டரி பண்றதுக்கு அந்த பேட்டரி எல்லாம் வந்து மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி லித்தியம் பேட்டரி நினைக்கிறது அந்த பேட்டரிக்கெல்லாம் வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க, குறைச்சிருக்காங்க, சப்சிடி கொடுத்துருக்காங்க. சோலார் எனர்ஜிக்கு நிறைய சப்சிடி போன பட்ஜெட்டே கொடுத்துருந்தாங்க, அதை இப்ப கண்டினியூ பண்றாங்க. அது இன்னும் நிறைய என்கரேஜ் பண்றாங்க. இது வந்து கிரீன் எனர்ஜிக்கு இது ரொம்ப சோலார் எனர்ஜிங்கிறது நீங்க பெட்ரோல் டீசல் வெளியில வாங்கி கொடுக்குறோம், அதுவும் நமக்கு காஸ்ட்லி தான். இந்த நம்மளே ஜென்ரேட் பண்ற பவர் காஸ்ட்லி தான். இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி லோ காஸ்ட்ல வித் கிரீன் எனர்ஜியோட கொடுக்கக்கூடிய சோலார் எனர்ஜி அதை வந்து மோடி கவர்மெண்ட் தான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வேற எந்த பிரைம் மினிஸ்டர் பண்ணாத ஒரு விஷயத்த மோடி கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கு. அதனால அது மோடி கவர்மெண்ட் we have to give hats off. Thank you, sir. I really enjoyed it. உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வெல் நோட்டட் and I thank you very much for your valuable time given to this. Thank you. I am with Sir Ranganathan, auditor, and my friend Mr. Sadesh, District Secretary of Media Wing, BJP for Media Wing. Thank you very much. Thank you, sir. Thank you.